நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாம் படித்து வருகிறோமே இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து, அதை 3 வார்த்தைகளிலே நாம் கூறலாம் என்று. The 3 words that describe his entire work that he has done for us is prophet, priest and king. அவர் நமக்காய் செய்த எல்லா காரியங்களையும் கூறுகிற அந்த 3 வார்த்தைகள் தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா என்பது. We needed a prophet because we need to have a knowledge of God. தேவனை குறித்த அறிவு நமக்கு தேவை. ஆகவேதான் நமக்கு தீர்க்கதரிசி தேவை. Someone needed to tell us about God. யாரோ ஒருவர் நமக்கு தேவனை குறித்து சொல்ல வேண்டியதா That இருக்கிறது. as a prophet he has come to tell us. ஆகவே தீர்க்கதரிசியாக அவர் அதை நமக்கு சொல்ல We வந்தார். needed a priest. நமக்கு ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டது. Why? Because someone has to offer sacrifices and bring us to God by offering sacrifices to take care of our sins. ஏன் ஒருவர் நமக்காக பலிகளை செலுத்த வேண்டியதாயிற்று. அந்த பலிகளை செலுத்தி நம்முடைய பாவங்களை பரிகரித்து தேவனிடம் நம்மை கொண்டு வர வேண்டிய ஒரு ஆள் தேவைப்பட்டது. Priest is a very important functionary in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆசாரியன் மிக மிக முக்கியமான ஒருவர். Without the priest nothing could be done. People cannot come to God. ஆசாரியன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. மக்கள் தேவனிடம் வர முடியாது. He has to offer the sacrifice. அவன்தான் பலிகளை செலுத்த வேண்டும். And that Jesus has done for us. அதை இயேசு நமக்காக செய்து விட்டார். Thirdly, as a king, he has delivered us from one realm, from one kingdom and brought us into another kingdom. மூன்றாவதாக ராஜாவாக இருந்து கொண்டு ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒரு மண்டலத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். So we will summarize this in 3 words, but these are the things that we are going to teach in the weeks to come. ஆகவே இந்த 3 வார்த்தைகளிலே இவைகளை நாம் கூறுகிறோம். ஆனால் வரப்போகிற வாரங்களிலே இவைகளை குறித்து தான் நாம் விவரமாய் பேச So இருக்கிறோம். anytime you think about what Jesus has done for us, you can say it in 3 words. If you say these 3 words and understand the contents there, you have it all. ஆகவே இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதை எப்போது நினைவு கூற விரும்பினா இந்த 3 வார்த்தைகள் போதும். அதை சொன்னாலே அது அடங்கியுள்ள காரியங்கள் நமக்கு புரிய வேண்டும். All right. சரி. Now I told you why it is I told you we already studied about the prophet. ஏற்கனவே தீர்க்கதரிசி குறித்து நாம் படித்து முடித்து விட்டோம். How that Jesus is our prophet. எப்படி இயேசு நம்முடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார். Then now we began to study about how that he is our priest. இப்பொழுது அவர் எப்படி நம்முடைய ஆசாரியரா இருக்கிறார் அதை நாம் படித்து வருகிறோம். And last week I began to talk about it. கடந்த வாரம் அதை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். I said to you that there are a lot of ideas about what Jesus has done for us on the cross of Calvary. இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து பல கருத்துக்கள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். This priestly ministry of Jesus is perhaps the most controversial one upon which all these wrong and false doctrines are tagged on. இயேசுவினுடைய இந்த ஆசாரிய ஊழியம் இருக்குதே அதுதான் இருக்கிறதுலே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு காரியம் என்று சொல்லலாம். இதை குறித்து தான் பல்வேறு வகையான கள்ள உபதேசங்கள் போதனைகள் எல்லாம் உருவாயிருக்கிறது. The priestly ministry of Jesus refers to what he did for us in offering himself as sacrifice on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் தம்மையே ஒரு பலியாய் செலுத்தினாரு. அதனால என்ன நடந்தது என்பதை தான் இந்த ஆசாரிய ஊழியம் நமக்கு In the வெளிப்படுத்துகிறது. Old Testament there was a priest, but there were animals for sacrifice. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் ஒருவன் இருந்தான், பிறகு பலி செலுத்த மிருகங்களும் இருந்தது. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே when Jesus came, இயேசு வந்தபோது he was both the priest and the sacrifice. அவரே ஆசாரியனாகவும் இருந்தார், பலியாகவும் இருந்தார். And he offered sacrifices and he took the blood in the presence of God and obtained eternal redemption for us. அவர் பலியை செலுத்தி தம்முடைய ரத்தத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். He dies அவர் மரித்தார். and then he goes into the presence of அதன் God. பிறகு தேவனுடைய சமூகத்தில் அவர் His சென்றார். blood is the atonement for our sins. அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடியதா And இருக்கிறது. this is the whole area of teaching concerning his priestly ministry. This is what his priestly ministry consists of. அவருடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்து பேசும்போது இதுதான் அதிலே அடங்கி இருக்கிறது. And last week I told you how that people regard this death of Jesus, what happened on the cross of Calvary, as somewhat of a tragic accident and not as a priest offering sacrifices. கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசுவின் சிலுவை மரணம் ஏதோ ஆசாரியன் தம்மையே பலியாய் செலுத்துகிறதாக மக்கள் நினைக்கவில்லை. மாறாக தற்செயலாய் நடந்த ஒரு விபத்து என்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள். Many people think like that. நிறைய பேர் இப்படி நினைக்கிறார்கள். They say, oh no, God was not sending his son as the priest and offering himself as a என்ன sacrifice. சொல்லுகிறார்கள்? இல்ல தேவன் தம்முடைய குமாரனை ஆசாரியனை அனுப்பவில்லை, அவர் தம்மையே பலியாக செலுத்தவில்லை. All this is our fanciful imaginations of the apostle Paul. இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேடிக்கையான கற்பனைகள். His Jewish mind is working overtime and coming up with all these fanciful ideas. அவருடைய யூத மனது அளவுக்கு அதிகமாக வேலை செய்து வேடிக்கையான கதைகளை இப்படி கட்டுகிறது. And they say it is in Paul's writings you read all these things. என்ன சொல்லுகிறார்கள்? பவுலுடைய நிருபங்களை தான் இப்படி எல்லாம் வாசிக்க முடியும். No, Jesus simply came. He was a good man. He was a prophet at the most.
and he died a tragic death, என்ன சொல்ல இல்ல இல்ல accidental. இயேசு வந்தார், அவர் நல்ல மனுஷன், இன்னும் சொல்ல போனா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா பரிதாபமாய் ஒரு விபத்து போல அவர் மரித்து விட்டார். It's a tragic thing. இது ஒரு பரிதாபமான Should not have happened, it has இது happened. நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்து And விட்டது. it teaches us certain things, they இது say. சில காரியங்கள் நமக்கு போதிக்கிறது என்று I சொல்கிறார். showed you last week through many scriptures how it is not a tragic accident. It was a most orchestrated, well planned from eternity past event that God himself brought to pass. இது ஏதோ தற்செயலா நடந்த விபத்து அல்ல, கடந்த நித்தியத்திலிருந்து தேவனே இதை திட்டமிட்டு நிகழ்த்திய ஒரு காரியம் என்பதை பல வசனங்களின் மூலம் கடந்த வாரம் உங்களுக்கு It காண்பித்தேன். is the greatest scheme, the greatest plan. We call it the plan of salvation. இது மிகப்பெரிய திட்டம், ஆகவே தான் இதை ரட்சிப்பின் திட்டம் என்று நாம் There அழைக்கிறோம். is no greater plan than that. இதை விட பெரிய திட்டம் எதுவுமே It is கிடையாது. no tragic accident. இது பரிதாபமான ஒரு விபத்து அல்ல, It is a thing that is planned by God. இது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். Gave you many scriptures. பல வசனங்களை உங்களுக்கு Let's கொடுத்தேன். go on today and look at another false view about that event of the cross of Calvary. சிலுவை சம்பவத்தை குறித்து இன்னும் உள்ள ஒரு தவறான கருத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Many say that what took place on the cross was just a death of a martyr, a man, good man dying for a good cause. பலர் என்ன சொல்லுகிறார்கள், இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு இரத்த சாட்சியின் மரணம் போல இருக்கு, நல்ல மனுஷன் நல்ல ஒரு காரியத்துக்காய் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். They say that because, they say, oh, he's a good man, he did only good things, but these evil people crucified him. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? இவர் நல்ல மனுஷன் நல்ல காரியங்களை செஞ்சார், ஆனா துன்மார்க்கர் பிடித்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். There is no more meaning to that than that. இந்த மரணத்துக்கு இதை விட வேற அர்த்தம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். Many good men have died for good causes. பல நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்களுக்காய் மரித்து They இருக்கிறார்கள், have given their life. தங்கள் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். Philosophers have given their lives. தத்துவ ஞானிகள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். Scientists have given their lives. விஞ்ஞானிகள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். Great teachers and prophets have given their lives. மிகப்பெரிய போதகர்கள் தீர்க்கதரிசிகள் தங்கள் உயிரை This கொடுத்திருக்கிறார்கள். society sometimes rejects the best of men. இந்த சமுதாயம் சில சமயத்திலே மனிதர்களில் தலை சிறந்தவர்களை நிராகரிக்கிறது. And it is the case of history, and another incident took place, and that is all the death of Christ means. they say. பாருங்க, இதுவும் ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம், இது போல நிறைய நடந்திருக்கு. கிறிஸ்துவின் மரணத்துக்கு இதுதான் அர்த்தம், வேற எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். Just the death of a martyr. ஒரு இரத்த சாட்சியின் மரணம், அவ்வளவுதான். Is that true? இது உண்மைதானா? If it was the death of a martyr, இது ஒரு இரத்த சாட்சியின் மரணம் என்றால் then he was a very inferior martyr, and a martyr that is much inferior to all other martyrs that we know. பிறகு இந்த இரத்த சாட்சி நமக்கு தெரிந்திருக்க மற்ற எல்லா இரத்த சாட்சிகளை விட மிக மிக குறைந்த ஒரு அல்லது கேவலமான இரத்த சாட்சியா இருக்க வேண்டும். When the martyrs died, பாருங்கள், இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் மரித்த one of the great philosophers, he was given poison to drink. பாருங்க, மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானிக்கு விஷம் கொடுக்கப்பட்டது குடிக்க. And all his disciples were standing around, they were crying. அவருடைய சீஷரெல்லாம் சுற்றி நின்று கொண்டு அழுதார்கள். He said, oh, he's dying. ஐயோ சாகுறாரே, My great teacher, my mentor is dying. என்னுடைய மிகப்பெரிய ஆசிரியர் போதகர் மரிக்கிறாரே. He said, oh, don't cry. ஆனா அவர் சொன்னார், அழாதீங்க, Here I drink it. நான் இதை குடிக்கிறேன் பாருங்க. Great joy I drink it, and here I go. சந்தோஷத்தை நான் குடிச்சிட்டு சாகுறேன். What a brave man. என்ன ஒரு தைரியசாலி. His ideas were not accepted by the society, அவருடைய கருத்துக்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. but he is not a coward. ஆனால் இவர் ஒரு கோழை அல்ல, He's a brave man. அவர் ஒரு He தைரியசாலி. believed in what he preached. தான் சொன்னதை அவர் நம்பினார். So even though he was drinking poison, he drank it gladly, ஆகவே விஷத்தை குடித்த போதும் சந்தோஷமாய் குடித்தார். telling others not to cry. மற்றவர்களை பார்த்து அழாதீர்கள் And என்றார். he himself was not crying. இவர் கூட அழவில்லை பாருங்க. But how did Jesus die? ஆனால் இயேசு எப்படி We மரித்தார்? read about it in John chapter 12 verse 27. யோவான் 12:27 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In the garden of Gethsemane, Jesus says, my soul is extremely troubled, he says. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் We read கொண்டிருக்கிறது. about it in Matthew chapter 26:39 also. மத்தேயு 26:39 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In John he says, my soul is extremely troubled. யோவான்ல சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் And கொண்டிருக்கிறது. then he says, Father, save me from this hour. பிறகு சொல்லுவார், பிதாவே இந்த வேளையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று. Save me, somehow snatch me away from this hour. என்னை காப்பாற்று, எப்படியாவது இதிலிருந்து என்னை எடுத்து விடும். Now listen to this. இப்ப கவனிங்க இதை. How do you like this martyr? பாருங்க, இந்த ரத்த சாட்சி எப்படி He இருக்கு. was such a great martyr, someone who believed in what he preached, and now he's going to die. He should have died like one of those philosophers. பாருங்க, இவர் ரொம்ப பெரிய ரத்த சாட்சி, தான் பிரசங்கித்ததை இவர் நம்பினா அது போல இருந்தார்னு சொன்னா
மற்ற ரத்த சாட்சிகளை போல இவரும் தைரியமா செத்து Why is he so troubled? ஆனா இவரே அவ்வளவு கலங்கினார். He says, my soul is troubled. என் ஆத்துமா கலங்குகிறது He says, என்றார். Father, somehow deliver me from this hour. பிதாவே எப்படியாவது இந்த வேளையிலிருந்து என்னை விடுவியும் என்கிறார். Why is he crying ஏன் out? அவர் அப்படி அழுகிறார்? He looks like he is weak and buckling under pressure. ஏதோ ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன் பாரம் தாங்க முடியாமல் விழுகிறதை போல இருக்கிறார். He looks like he is afraid of this whole thing. இந்த எல்லாவற்றை கண்டு பயப்படுகிறது போல இருக்கிறது. In the Garden of Gethsemane, he said, கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொன்னார், if it is possible, let this cup pass from me. he said. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்றார். He meant by this cup, he meant the cup of suffering, this death. பாடு என்று சொல்லும் அந்த பாத்திரம் என்று சொல்லும்போது இந்த பாடுகள் மரணம் அதை குறிக்கிறார். He says, let it pass from me. சொல்லுகிறார் என்னை விட்டு நீங்கட்டும். Is it possible? இது முடியுமா? If it's possible, let it pass from me. முடியுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். Now, what kind of a martyr is this? என்ன விதமான ரத்த சாட்சி? You read about a person like this. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி So, வாசித்து many other people died better, more brave and more courageous than this man. நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மனுஷனை விட இன்னும் பல ரத்த சாட்சிகள் எவ்வளவு தைரியசாலிகளா துணிச்சலோடு செத்து இருக்காங்களே. The philosopher didn't cry out saying, save me from this hour. அந்த தத்துவஞானி சொல்லல என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. Many great martyrs did not cry out saying, deliver me from this death. இன்னும் மிகப்பெரிய ரத்த சாட்சிகள் யாரும் கதறவில்லை, இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று. Why is this man crying out? ஆனால் இந்த மனிதன் ஏன் அப்படி Why கதறுகிறார்? is he troubled? ஏன் அவர் கலங்குகிறார்? Why is he sorrowful? ஏன் அவர் அவ்வளவு துக்கப்படுகிறார்? Why is he not courageous like the other people? ஏன் மற்ற மக்களை போல இவருக்கு தைரியம் இல்லை? The reason is, காரணம் என்ன தெரியுமா? this death was not a death of a martyr. இவருடைய மரணம் ஒரு ரத்த சாட்சியின் மரணம் அல்ல. The death of a martyr is a different thing. ரத்த சாட்சியின் மரணம் வித்தியாசமான ஒன்று. This death is a unique death, a uniquely different death from any other death that has ever taken place and that could ever take place. No death could be like this death. இதுவரை நடந்த மரணங்கள், இனிமேல் நடக்கப் மரணங்கள், இந்த எல்லா மரணங்களை விட இவருடைய மரணம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு மரணம். யாருடைய மரணமும் இப்படி இல்லை. It's a totally different இது death. முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. What kind of death it இது is? என்ன விதமான மரணம்? It is a death where the sin of the whole world was placed upon this one person. இந்த மனிதன் மீதுதான் உலகம் முழுவதுடைய பாவம் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மரணம். He is under the burden of the sin of the whole world. உலகத்தின் பாவத்தை சுமந்து அந்த பாரத்தின் கீழ் இருக்கிறார். And none of the philosophers like Plato didn't bear the sin of the world. பாருங்க, பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் இவர்களான உலகத்தின் பாவங்களை சுமக்கவில்லை. That is why he can take the cup of poison and drink it, gladly. ஆகவேதான் பாருங்க, சந்தோஷமா அந்த விஷ பாத்திரத்தை எடுத்து குடிக்க He was முடியும். not bearing the sin of the world. அவர் உலகத்தின் பாவங்களை He was சுமக்கவில்லை. dying as a martyr. அவர் ரத்த சாட்சியை மரித்தார். But the thing is, ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? this man, இவர் Jesus, இயேசு was dying bearing the sin of the world. உலகத்தின் பாவங்களை சுமந்தவராய் Men மரித்தார். who died for a good cause didn't bear the sin of the world. நல்ல காரியங்களுக்காய் மரித்தவர்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து Here மரிக்கவில்லை. he was bearing the sin of the world. ஆனால் இவரோ உலகத்தின் பாவங்களை சுமக்கிறார். Not only that, அது மட்டுமல்ல, he was taking upon himself the punishment for the sin of the world. உலகத்தின் பாவத்துக்குரிய தண்டனைகளையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். Who was the one punishing? அவரை தண்டிக்கிறது யார்? God. தேவன். How would you like to stand before God in punishment, my friend? தேவனுக்கு முன்னாடி நின்னு தண்டனை வாங்கினா எப்படி இருக்கும் பாருங்க. You know, I remember in my school days, எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய பள்ளி நாட்கள்ல sometimes they used to just herd us down to the principal's room and make us stand there. அப்படியே எங்களெல்லாம் சில பேரை மந்த போல கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் ரூம் முன்னாடி நிக்க வைப்பாங்க. All stand there in line. எல்லாம் லைன்ல The நிப்போம். principal is a feeble man, you see. பிரின்சிபல் பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி பலவீனமான He just could not get the cane and give us a good blow with it. அவரால் அந்த கொம்பு எடுத்து எங்களை நல்லா அடிக்க He's முடியாது. sick and tired of beating these fellows. இந்த மாணவர்களை அடிச்சு அடிச்சு சோர்ந்து போயிட்டவர். And so he will call the physical director. ஆகவே இந்த பிசிக்கல் டைரக்டர் இருக்காரு, அவரை கூப்பிடுவார். That is the one we feared. You see. அவருக்கு தான் நாங்க ரொம்ப That man was பயப்படுவோம். very strong. அவர் ரொம்ப பலசாலி பாருங்க. Oh, when he comes, it's dangerous. அவர் வந்தாலே ஆபத்து தான். He's a sportsman, you அவர் see. விளையாட்டு வீரர் And he பாருங்க. will come and in the principal's room, 6 canes will be hanging. அவர் வருவாரு, பிரின்சிபல் ரூம்ல 6 கம்புகள் And வைக்கப்பட்டிருக்கும். by the time he gets through with this line of fellows standing there, 6 canes will be broken, இவங்க லைன்ல நிக்கிற எல்லாரும் அடிச்சு முடிக்கிறதுல 6 கேனம் உடைஞ்சு போயிடும். தமிழ்ல சொல்றோம் இல்லையா, பிச்சிருவார். He really does that, உண்மையே பிச்சிட்டாரு பாருங்க. He pitchifies you and the cane. உங்களையும் பிச்சிருவாரு, அந்த
கம்பியம் பிச்சிடுவார். By the time it's over, none of the thing will remain. அது முடியறதுக்குள்ள மாதா எந்த கேனும் இருக்காதுங்க. Oh, we never wanted to face the wrath of this man. இந்த மனிதனுடைய கோபத்தை நாங்கள் சந்திக்கவே விரும்ப மாட்டோம். Principal will stand here and call out to him and we'll all shudder. பிரின்சிபல் நின்னுட்டு அவரை கூப்பிடுவாரு, நாங்கலாம் நடுங்கிட்டு. Take it from any man but not from this man. யார் வேணாலும் அடிக்கட்டும், ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் வேண்டாம். Terrible. பயங்கரமான. Oh, but the thing is this. ஆனால் விஷயம் இதுதான் பாருங்க. God, தேவன், God's wrath is millions of times more than what this man could give. இந்த மனிதன் அடிக்கிற அடிகளை விட தேவனுடைய கோபம் கோடிக்கணக்கான முறை அளவுக்கு அதிகமானது. God's wrath is like a burning fire, my friend. தேவனுடைய கோபம் பட்சிக்கிற அக்கினி போன்றது What is நண்பர்களே. hell? நரகம் என்றால் என்ன? Hell is just a place of God's wrath. தேவ கோபாக்கினின் இடம் தான் நரகம். It is a place where men and women experience God's wrath for all eternity. நித்தியமாய் தேவ கோபாக்கினை மக்கள் அனுபவிக்கிற ஒரு இடம் நரகம். The fire there is nothing but the fire of his wrath. அங்க இருக்கிற அக்கினி வேறொன்றுமில்லை, தேவ கோபாக்கினின் அக்கினி. And it has been reserved for ages and ages and ages, and men's sins, by their sins men and women have accumulated their account, and their account is full, and they're going to be paid with God's wrath. அந்த அக்கினி அந்த நரகம் யுகயுகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் பாவம் செய்து செய்து தங்கள் கணக்கிலே பாவத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அங்கே வேதனை அனுபவிப்பார்கள். That is what hell is all about. நரகம் என்றால் அதுதான். And when Jesus hung on the cross and died, இயேசு சிலுவையிலே தொங்கி மரித்தபோது not only took our sin, நம்முடைய பாவத்தை சுமந்தது மட்டுமல்ல, all the punishment of everyone, not only here in this building, everyone in the world, punishment for every sin of every person fell upon him. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பாவத்தினுடைய ஒவ்வொரு தண்டனை, இங்க இருக்கிற நம்முடைய பாவ தண்டனை மட்டும் அல்ல, உலகத்திற்கு எல்லாருடைய தண்டனையும் அவர் மீது வந்தது. I'll tell you this way. இப்படி சொல்ல பாருங்க. The sin and the punishment for the sin of everyone that lived before him, during his lifetime and after him forever, all of the punishment of all the sin rested upon him. இயேசுவுக்கு முன் வாழ்ந்தவர்கள், இயேசு வாழ்ந்தபோது வாழ்ந்தவர்கள், இதன் பிறகு வாழப் போகிறவர்கள் எல்லாருடைய ஒவ்வொரு பாவமும் தண்டனையும் அவர் மீது வந்தது. The cross is a terrible place. சிலுவை பயங்கரமான ஒரு A இடம், place of punishment, தண்டனையின் இடம் அது. where God is at work punishing அங்கே his son for the sins of the world. அங்கே தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தின் பாவங்களுக்காக தண்டிக்கிறார். That is why he turned the lights off, my friend. ஆகவே தான் அங்க லைட் ஆஃப் பண்ணிட்டார். Nobody could see what was happening. நடக்கிறதை யாராலும் பார்க்க It முடியவில்லை. was utter darkness in the middle of day. பட்ட பகலிலே காரிருளா இருந்தது. 12 o'clock and it was pitch darkness. 12 மணி காரிருள். What was happening in the darkness? அந்த இருளிலே என்ன நடந்தது? Almighty God was dealing with his son. சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனை அங்கே வேதனைக்குட்படுத்தினார். Listen to the Bible as it tells us about what happened in the darkness. இருளிலே என்ன நடந்தது என்பதை வேதம் என்ன அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். Isaiah says, ஏசாயா he சொல்லுகிறார், was wounded for our transgression, he was bruised for our iniquity. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் The நொறுக்கப்பட்டார். chastisement of our peace was laid upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. That is what happened there. அதுதான் அங்கே நடந்தது. Did you see it? நீங்கள் அதை Did கண்டீர்களா? anybody see it? யாராவது அதை No, கண்டார்களா? they were all standing there, they never saw it. இல்லை, எல்லாரும் நின்றிருந்தார்கள், ஆனால் ஒருவரும் This காணவில்லை. is not the death of a martyr. இது ஒரு இரத்த சாட்சியின் மரணம் This is அல்ல. the death of a man who carried the sin of the world and the punishment for the sin of the world. உலகத்தின் பாவத்தையும் அந்த பாவத்திற்குரிய தண்டனையிலும் சுமந்த ஒரு மனிதனுடைய மரணம் இது. Oh, all the sins rested upon him. எல்லா பாவமும் அவர் மீது வந்தது. That is what happened there. அதுதான் அங்கே நடந்தது. That is why Jesus was crying out. ஆகவே தான் இயேசு அப்படி கதறினார். He says, "Oh God, Father, save me from this அவர் hour." சொல்லுகிறார், பிதாவே இந்த வேளையிலிருந்து என்னை He ரட்சியும். says, "My soul is exceedingly troubled and sorrowful. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. If it's possible, let this cup pass from me." கூடுமானால் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். Because the weight was so great and the burden was so great. ஏனென்றால் அந்த பாரம் அவ்வளவு பெரியதா இருந்தது. No man has ever borne such எந்த burden. மனுஷனும் அப்படிப்பட்ட பாரத்தை So சுமந்ததில்லை. don't compare any good man dying for good cause with Jesus' death. ஆகவே நல்ல விஷயத்துக்காக மரித்த ஒரு மனிதனுடைய மரணத்தை இயேசுவின் மரணத்தை ஒப்பிட வேண்டாம். No, the death of Jesus was for our salvation. இயேசுவின் மரணம் நம்முடைய ரட்சிப்புக்காய் உண்டான ஒரு Now மரணம். this is why we have to deal with all these false views. ஆகவே தான் பாருங்கள், இந்த தவறான கருத்துக்களை குறித்து நாம் படிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So I told you I dealt with two views that try to tell us that this event that took place on the cross was nothing but a tragic death
or just a martyr's death. ஆகவே ரெண்டு தவறான கருத்தை பார்த்தோம். ஒன்று என்ன சொல்லுகிறது சிலுவை மரணத்தை குறித்து, அது தற்செயலாய் நடந்த ஒரு பரிதாபமான விபத்து. இன்னொன்று சொல்லுகிறது அது ஒரு இரத்த சாட்சியின் மரணம் என்று. Now let us go on to what happened on the cross. இப்போது சிலுவையிலே என்ன நடந்தது அதை குறித்து நாம் பார்ப்போம். What happened by his death and through his death. அவருடைய மரணத்தினாலே, மரணத்தின் மூலமாக என்ன நடந்தது? We are going deeper now. இப்பொழுது ஆழமாக நாம் What செல்வோம். happened through his death? அவருடைய மரணத்தின் மூலமாக என்ன நடந்தது? Now regarding this, there are many false views. இதை குறித்து பல தவறான கருத்துகள் This இருக்கிறது. is where the battleground is. பாருங்க, யுத்த களமே இதுதான். This is where everybody fights. இங்கதான் எல்லாரும் சண்டை This is போடுறாங்க. where the devil is busy at work. பிசாசு இந்த இடத்துல தான் ரொம்ப வேலை செய்யும். Because our whole salvation rests upon our proper belief of what happened on the cross. The meaning of his death is so important. சிலுவையில என்ன நடந்தது, அவருடைய மரணத்திற்கு அர்த்தம் என்ன, நம்முடைய விசுவாசமே இதைதான் சார்ந்திருக்கிறது. I know the first two views I told you is about the event itself. பாருங்க, முதல் சொன்ன ரெண்டு கருத்துக்கள் வந்து அந்த சம்பவத்தை குறித்த கருத்துக்கள். But now we are talking about what happened by his death. ஆனால் இப்பொழுது அவருடைய மரணத்தின் மூலமாக என்ன நடந்தது அதை பற்றி நாம் How do படிக்கிறோம். we interpret his death? How What do- took place there? அங்க என்ன நடந்தது, அவருடைய மரணத்தை எப்படி வியாக்கியானம் செய்வது, What is the meaning of his death? அவருடைய மரணத்தினுடைய அர்த்தம் என்ன? Oh, there are so many false views. பல தவறான கருத்துக்கள் You இருக்கிறது. know, when we don't know these things, பாருங்க, இந்த காரியங்களை நாம் அறியாது we are இருக்கும்போது easily taken for a ride. நாம எல்லாரும் நம்ம எப்படியாவது And al- இஷ்டத்துக்கு போதிக்கிறோம். Also, when we consider the false views and then come to the proper view, அது மட்டுமல்ல, தவறான கருத்துக்களை படித்து விட்டு பிற்பாடு சரியான கருத்தை படிக்கும்போது then we are more clear. பிறகு ரொம்ப தெளிவாய் நாம் இருக்கிறோம். That is like there is a treasure there is a wonderful priceless treasure somewhere, but it is crowded around it with garbage and junk. இது எப்படி இருக்கு தெரியுமா? வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கு, அத சுற்றிலும் கண்ட குப்பையும் இதுவும் அதுவும் இருக்கு. In order to get there, you got to remove all this junk and get there. அந்த பொக்கிஷத்தை எடுக்கணும்னா இந்த குப்பை குப்பைலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அங்க போகணும். If you are trying to stand here and just kick some here and there and trying to find what is there, சும்மா இங்க நின்னுட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இப்படி இப்படி வெட்டி வச்சு இதெல்லாம் பண்ணா, superficially searching for it, மேலோட்டமா தேடினா you may never come to it. அந்த பொக்கிஷத்தை கிடைக்காம போயிடும். You've got to clear everything that crowds around it and hides it. பொக்கிஷத்தை சுற்றி மறைத்துக் கொண்டிருக்க எல்லாவற்றையும் நீங்க சுத்தம் பண்ண Now வேண்டும். all these false views are like the garbage that surrounds the priceless treasure. இந்த தவறான கருத்துக்கள் எல்லாம் இந்த பொக்கிஷத்தை மூடி இருக்கிற இந்த குப்பைகளை போல இருக்கு. So we are going to spend a few minutes just quickly mentioning some of these views. ஆகவே கொஞ்ச நேரத்திலே இந்த சில தவறான கருத்துக்களை நாம் பார்ப்போம். You know, some people say, you know, they hear us teach and so on, they say, I want to go to Bible college. சிலர் பாருங்க, நாம இப்படி போதிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு நானும் பைபிள் காலேஜ் போக விரும்புறேன். You know, that's good because you know, if you're called to ministry, it will help you really if you went to Bible college. அது நல்லதுதான். பாருங்க, ஊழியத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் பைபிள் காலேஜுக்கு போவது நல்லதுதான். But I believe that Bible college should not be just for preachers. ஆனா அந்த பைபிள் காலேஜ் வெறும் பிரசங்கியார்களுக்கு என்று இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். I believe the church should be like a Bible college. சபையே ஒரு பைபிள் காலேஜ் போல தான் இருக்கணும். The people must know the truth. மக்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். The Bible college is just the one or two steps above that, where we teach some more things in order for the person to function in a leadership position in the church. பாருங்க, பைபிள் காலேஜ் சபையை விட ஒன்னு ரெண்டு படி மேல இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கு படிக்கிறவர்கள் சபையிலே தலைமைத்துவ பொறுப்பை எப்படி ஏற்று சரியாய் நடத்துவது அதையெல்லாம் அங்கு போதிக்கிறோம். So there are some additional things taught. இன்னும் சில காரியங்கள் அங்கு போதிக்கப்படுகிறது. But the truths of the Bible are not for preachers, it's for everyone. ஆனால் வேதத்துள்ள சத்தியங்கள் வெறும் பிரசங்கியார்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் உரியது. I feel it's a responsibility to teach the truth to everyone. சத்தியத்தை ஒவ்வொருவருக்கும் போதிக்க வேண்டிய நம்முடைய கடமை என்று நான் So நினைக்கிறேன். that is why I'm teaching these things ஆகவே here. தான் இந்த காரியங்களை போதிக்கிறேன். People say, I wish I could go to Bible college. மக்கள் சொல்றாங்க, பைபிள் காலேஜ் போனா எனக்கு நல்லா Well, இருக்கும். you are hearing something that is typically taught in the Bible college. It is a portion from Bible college teaching. பாருங்க, பைபிள் காலேஜ்ல போதிக்கப்படுகிறது அங்க ஒரு போர்ஷன் இது, அதே தான் உங்களுக்கு இங்க So போதிக்கப்படுகிறது. continue to listen, ஆகவே தொடர்ந்து இதை கேளுங்க. because you are really going to benefit from this. என்றால் மெய்யாவே இதனாலே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். So what took place in the death of Jesus Christ? ஆகவே இயேசுவினுடைய மரணத்தின் போது அல்லது இயேசுவின் மரணத்திலே என்ன சம்பவித்தது? The right belief in this, இதை குறித்து சரியான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், if you believe the right things about it, அதாவது இதை குறித்து சரியான காரியங்களை நீங்கள் நம்பினால் then there is salvation. பிறகு ரட்சிப்பு உண்டு. If you believe the wrong things about it, இதை குறித்து தவறான காரியங்களை நம்பினால் you completely go astray. பிறகு முற்றிலும் வழி விலகி There is போவீர்கள். no hope.
நம்பிக்கையே That கிடையாது. is how important it is. அவ்வளவு முக்கியம் இது. So let us consider some false views before we come to the correct one. ஆகவே சரியான கருத்தை படிப்பதற்கு முன்பே சில தவறான கருத்துக்களை படிப்போம். One of the views, the first view that I want to share with you is a view that is called ransom theory. முதலாவது நாம் படிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் ransom theory என்கிற ஒரு கருத்து. These people that believe on this about Christ's death, they say that when Jesus died, he was paying ransom to Satan. இந்த தியரியை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவானவர் மரித்தபோது தம்முடைய மரணத்தின் மூலமாய் பிசாசானவனுக்கு அவர் பணயம் கட்டினார் என்று சொல்லுகிறார்கள். It's like a man that's holding someone hostage. அதாவது ஒரு மனுஷன் சில ஆட்களை பணைய கைதிகளா வச்சிருக்கிற மாதிரி. A big gang leader takes a rich boy பெரிய ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன் ஒரு பணக்கார பையனை and பிடிச்சு he holds him. அவனை பிடிச்சு And he வச்சுக்கிறான். says, until you give 5 lakhs, I will not let him என்ன go. சொல்றான்? பணைய தொகையை ஒரு 5 லட்சம் கொடுக்கிற வரையில விட மாட்டேன். So the rich father goes and gets the 5 lakhs and goes and gives it to this அதே man. பணக்கார அந்த அப்பா கொண்டு போய் 5 லட்சத்துக்கு கொடுக்கிறாரு. And that is called ransom. இதுதான் பணயம் என்று By அழைக்கப்படுகிறது. giving the ransom, he delivers his son from the clutches of that fellow. பணயம் கொடுப்பதன் மூலமா அந்த மனிதன் பிடியிலிருந்து தன் மகனை அவன் விடுவிக்கிறான். Now many people interpret the death of Jesus in this way. பலர் இயேசுவின் மரணத்தை இப்படியாக தான் வியாக்கியானம் They செய்கிறார்கள். say that Satan was demanding a ransom, என்ன சொல்லுகிறார்கள்? சாத்தான் பணய தொகை கேட்கிறான். demanding a ransom from God. தேவனிடத்திலிருந்து பணய தொகை கேட்கிறான். Satan was saying, here I got your people. சாத்தான் சொல்றான், இதோ பாரு உம்முடைய மக்களை நான் பிடித்து I will வைத்திருக்கிறேன். not let them go. நான் அவளை விட மாட்டேன். They are mine. அவர்கள் என்னுடையவர்கள். Unless you give me ransom. நீர் எனக்கு பணய தொகை கொடுத்தால் என்னை விட மாட்டேன். What is the ransom? பணய தொகை என்னது? The ransom is God's own son. தேவனுடைய சொந்த குமாரன் தான் அந்த பணய தொகை. His life is the ransom. அவருடைய உயிர் தான் அந்த So பணயம். he must die. ஆகவே அவர் சாக வேண்டும். And only if he dies, the ransom is accepted. அவர் மரித்தால் தான் அந்த பணயம் So ஏற்றுக்கொள்ளப்படும். Satan says, if your son dies on the cross, then I will let these people go. ஆகவே சாத்தான் சொல்லுகிறான், உம்முடைய குமாரன் சிலுவையிலே மரித்தால் இந்த மக்களை எல்லாம் நான் விட்டு Now விடுகிறேன். you know, this is not right, and you can say a lot of things about why it is not பாருங்க, இது right. சரியில்லை, ஏன் சரியில்லை என்று பல காரியங்களை நாம் சொல்லலாம். But there is one thing that is enough, I think, today to point out how it is wrong. ஆனால் இது ஏன் சரியில்லை என்பதற்கு ஒரு காரியத்தை சொன்னால் போதும் என்று நான் Instead நினைக்கிறேன். of going into great details, one good reason is enough. இதை ரொம்ப விவரமாய் பார்ப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு நல்ல காரியத்தை காரணத்தை நான் The சொல்லலாம். main reason we reject this இதை புறக்கணிக்க முக்கியமான காரணம் என்னவென்றால், is because who is Satan? How can he demand anything from God? சாத்தான் யார்? அவன் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எப்படி கோர முடியும்? I mean, you think Satan, this little fellow, that God can just, crush with his one little finger, can sit here and demand a ransom from பாருங்க, ஒரு God? அற்ப புழு போல இருக்கிறவன் சாதாரண சாத்தான் இவன் உட்கார்ந்து கொண்டு தேவனிடத்துல பணய தொகை கேட்கிறான். What right does he have? அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? There is no right, there is nothing in Satan that can cause him to demand anything from God. தேவனிடத்திலே பணயம் கேட்பதற்கோ அல்லது வேற எந்த காரியத்தை கேட்க சாத்தானிடத்துல எதுவும் கிடையாது. God is sovereign and he is great and he is almighty. தேவன் ஏக சக்கராதிபதியா இருக்கிறார், சர்வ வல்லவர் அவர். He does what he wants. அவர் நமக்கு விருப்பமானதை He doesn't செய்கிறார். have to listen to Satan's demands and beg him to release his children. சாத்தானுடைய கோரிக்கைக்கு அவர் செவி கொடுக்க தேவையில்லை, என் பிள்ளைகளை விட்டு கெஞ்ச தேவையில்லை. God is not like the rich man who will go begging after the gangster. அந்த கொல்லக்கூட தலைவனை போய் கெஞ்சிரானே அந்த பிள்ளையுடைய தகப்பன் அந்த மாதிரி அல்ல தேவன். No, கிடையாது. he's got all power. இவர் சர்வ வல்லவர். He can deliver his children. இவர் தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்க He's got a முடியும். mighty hand. அவருடைய கரம் பலத்த He கரம். does not pay any ransom to the devil. பிசாசுக்கு அவர் எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லை. No. தேவையே இல்லை. Many times this particular verse is used for that. பல முறை இதற்காக இந்த குறிப்பிட்ட வசனத்தை Matthew பயன்படுத்துகிறார். chapter 20 verse 28. மத்தேயு 20:28 Where it says that Jesus came not to be ministered to, but to minister and to give his life as a ransom for many. அங்க இயேசு சொல்கிறார் அல்லவா, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருளாக, as a ransom, மீட்கும் பொருளாக he gave his life. தம்முடைய ஜீவனை கொடுத்தார். So people say, oh, see, it says மீட்கும் பொருள், that is the ransom. பாருங்க, இதுதான் பணைய தொகை, அது மீட்கும் பொருள் இதுதான் என்று மக்கள் They say சொல்றாங்க. that's what it means. அதனுடைய அர்த்தம் அதுதான். In order to redeem us, this life was the ransom.
நம்மை மீட்டெடுக்கும்படி அவருடைய உயிர் தான் அந்த மீட்கும் பொருளா இருந்தது. No, in that it does not mean that kind of ransom. இங்க மீட்கும் பொருள் என்று சொல்லும்போது இந்த விதமான மீட்கும் பொருள் அல்ல. You see, there was a price that needed to be paid in order to redeem man. பாருங்க, மனிதனை மீட்டெடுக்க ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. And that is what that verse is referring to. அந்த வசனம் இதை தான் குறிக்கிறது. Not to this kind of a ransom, but to a price that needs to be paid in order for man to be redeemed. இந்த விதமான பணயத் தொகை இல்ல, மாறாக நாம் விடுவிக்கப்பட மீட்கப்பட செலுத்தப்பட வேண்டிய மீட்கும் பொருளை குறிக்கிறது. And the price is not paid to Satan. இந்த தொகை பிசாசுகிட்ட கொடுக்கப்படுவதில்லை. The price is the punishment of sin. அந்த கிரயம் என்ன? பாவத்திற்கான தண்டனை. God has said the soul that sin shall die. தேவன் சொல்லிவிட்டார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். That's the price. அதுதான் கிரயம். Death is the price. மரணம் தான் கிரயம். Bloodshed is the price. சிந்தப்படுகிற ரத்தம் தான் கிரயம். The price is the price for the sin. கிரயம் பாவத்திற்கான கிரயம். Is the punishment for sin. அது பாவத்திற்கான தண்டனை. It is not something that is paid to Satan. அது ஏதோ பிசாசுக்கு கொடுக்கப்படுவதல்ல. So it is a misinterpretation to say that ransom is paid to Satan. ஆகவே இந்த மீட்கும் பொருள் பிசாசுக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால் அது தவறான It is வியாக்கியானம். totally inconceivable and unacceptable to think that Satan would demand something from God and that God would give it. சாத்தான் போய் Thinking there is no other way. சாத்தான் போய் தேவன் கிட்ட கோருகிறான், தேவனுக்கும் வேற வழி இல்லாம அவனுக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நினைக்கவே முடியல பாருங்க. சாத்தான் கடவுளுக்கு ஒரு நிபந்தனையை விதித்து கர்த்தர் வேற வழி இல்லாம இந்த நிபந்தனையை வந்து நிறைவேற்றாருன்னு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. We cannot accept it. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. Satan cannot put any demands on God. பிசாசு தேவனிடத்தில் எந்த கோரிக்கையும் விட முடியாது. Whereas the price for our sin is something that God himself demands, not Satan. ஆனால் நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை சாத்தான் கோரவில்லை, தேவனே The கோருகிறார். demand for the price of sin comes from God. பாவத்துக்கான அந்த கிரய கோரிக்கை தேவனிடத்திலிருந்து வருகிறது. God says தேவன் சொல்லுகிறார், the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். He demands. இவர்தான் கோருகிறார். And then he sends his son and meets that demand himself. அதன் பிறகு தம்முடைய குமாரனை அனுப்பி அவரே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறார். Satan has nothing to do with this. பிசாசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. Satan cannot demand. பிசாசு கோர முடியாது. Amen. Amen. Some people give credit to Satan more than they ought to. சிலர் பிசாசானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோட அதிக மரியாதை They கொடுக்கிறாங்க. magnify Satan too much. சாத்தானை ரொம்ப மேன்மைப்படுத்துறோம் No, பாருங்க. no. Put Satan in the right place. கிடையாது, சாத்தானுக்கு சரியான இடத்தை That's கொடுங்க. why we have to teach all these things. ஆகவே தான் இதெல்லாம் போதிக்க வேண்டியது. Satan cannot demand from God. பிசாசு தேவனிடத்திலிருந்து கோர முடியாது. Satan cannot even demand anything from you. How can he demand from பிசாசு God? உங்ககிட்டயே கோர முடியாது. அப்படி இருக்கும்போது தேவனிடத்துல எப்படி கோர முடியும்? Amen. ஆமென். God is on top of everything. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறார். So idea that is spoken of very much about the meaning of Christ's death on the cross. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் அர்த்தத்தை குறித்து சொல்லப்படும் இரண்டாவது தவறான கருத்து. It's something that was preached first, or the major proponent of that, or the one who brought it about, is the Archbishop of Canterbury in those days, called Anselm. ஆன்செல்ம் என்று ஒருவர் அந்த காலத்திலே ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரியா இருந்தார். அவர்தான் முதலாக இந்த கருத்தை போதித்தார். He came up with a fantastic idea. இவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணம் உதித்தது. He thought his mind was working overtime. அவர் யோசித்தார், நம்முடைய மனசு ரொம்ப அளவுக்கு அதிகமா வேலை செய்யுது. So he was theologically thinking. அவர் இறையியல் ரீதியாக அவர் He சிந்தித்தார். said, what is this death is all about? இந்த மரணத்துடைய அர்த்தம் தான் என்ன? What happened there? அங்க என்ன நடந்தது? So he came up with a very brand new idea. அவர் ரொம்ப புத்தம் புதிய ஒரு எண்ணம் கருத்து இவருக்கு வந்தது. And that is called today as the satisfaction or commercial theory. இதுதான் இன்றைக்கு கமர்ஷியல் தியரி அல்லது திருப்தி செய்யும் தியரி என்று These are அழைக்கிறார்கள். theories of atonement. பாருங்க, இதெல்லாம் பாவ நிவாரணத்தை குறித்த தியரிகள். So this is called the satisfaction or commercial theory of atonement. ஆகவே இதை திருப்தி செய்கிற ஒரு தியரி என்று அழைக்கிறார்கள். Just take down the name, don't worry about the name. பேரை எழுதிங்க, கவலைப்படாதீங்க பேரை It's பத்தி. good to have the name because when you read something you'll understand it. பேரை தெரிஞ்சு வச்சுக்க நல்ல, ஏன்னா புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து You கொள்ளலாம். know, it's good to know certain things. சில காரியங்களை தெரிந்து வைத்திருப்பது நல்லது. I don't give names just to be giving names. இத பேரெல்லாம் சொல்லணுமேன்னு நான் சொல்றது இல்ல. No, I just want you to know that there are such things like that. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Let us get through the rubbish and get to the truth. இந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு நேரா சத்தியத்துக்கு நாம் But வருவோம். let's talk about this. ஆனா இத பத்தி நாம் What பேசுவோம். is this satisfaction theory? இந்த satisfaction theory என்றால் என்ன அது? It says about the cross that when man sinned, they interpret the cross in this way. சிலுவை இப்படியாக அவர்கள் வியாக்கியானம் They செய்கிறார்கள். say that when man sinned, the honor of God was injured. அதாவது மனிதன் பாவம் செய்யும்போது தேவனுடைய மரியாதை, அவருடைய கனம் கெட்டு போய்விட்டது. God got wounded in his honor. தேவனுடைய மரியாதை கெட்டு போய்விட்டது. மனுஷன் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டான் கர்த்தர்கிட்ட. This is what sin is, they say.
பாவம் என்றால் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். He has insulted God. தேவனை கேவலப்படுத்தி விட்டார். Now God is insulted and he is wounded. தேவன் அவமதிக்கப்பட்டு விட்டார், ஆகவே அவர் காயப்பட்டு His விட்டார். great honor is wounded now. தேவனுடைய மரியாதை இப்போது கேவலப்படுத்தப்பட்டு விட்டது. See, there is nothing about the justice of God being violated. பாருங்க, தேவனுடைய நியாயம் நீதி மீறப்பட்டதே, அதை பற்றி இங்க ஒண்ணும் The சொல்லப்படல. terrible thing that is wrong with this whole thing is it doesn't say that God's law says this, but sin is violation of that law. தேவனுடைய பிரமாணத்தை சொல்லுகிறது, பாவம் என்றால் அந்த பிரமாணத்தை மீறுவது. இந்த காரியம் இந்த கருத்திலே காணப்படவே இல்லை. See, sin is not an insult to God's honor. பாருங்க, பாவம் என்பது தேவனுடைய மரியாதைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழுக்கு அல்ல. It could be, but the thing is, the more than insult to God's honor, it is a violation of God's justice. பாருங்க, அது இழுக்கா இருக்கலாம், ஆனால் அதை விட மேலாக தேவனுடைய நீதி நியாயம் மீறப்படுகிற ஒன்றா இருக்கிறது. More than God's honor, God's justice has been violated. தேவனுடைய மரியாதையை விட தேவனுடைய நீதி நியாயம் அங்கே மீறப்படுகிறது. God's justice says, தேவனுடைய நீதி சொல்லுகிறது, the soul that sins shall die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். That is what happened on the cross. சிலுவையிலே அதுதான் நடந்தது. Our sin was upon him. நம்முடைய பாவம் அவர் மீது It இருந்தது. was our death. அது நம்முடைய மரணம். The soul that sinned died there. பாவம் செய்கிற ஆத்துமா அங்கே செத்தது. He became our substitute. அவர் நம்முடைய பதிலாளாய் மாறினார். This is the way we interpret the cross. இப்படிதான் நாம் சிலுவையை வியாக்கியானம் செய்கிறோம். This man says, ஆனா இந்த மனிதர் சொல்லுகிறார், he says, oh, God's honor was wounded. தேவனுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டு விட்டது. It's like this silly idea, you know. இது பாருங்க, ரொம்ப அல்பமான ஒரு எண்ணம் மாதிரி. I did something against this brother. நான் இவருக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டேன். Brother Benjamin கோச்சிக்கிட்டார். கர்த்தர் கோச்சிக்கிட்டார். மனுஷன் செய்த பாவத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம்? கோச்சிக்கிட்டார். என்னப்பா இப்படி செஞ்சிட்டு? God is kind of upset with man. ஆண்டவர் மனுஷன் மேல கொஞ்சம் கோபப்பட்டார். I tell you, God is not upset with man. ஆண்டவர் மனுஷன்கிட்ட கோச்சிக்கல. God is a God of justice. தேவன் நியாயத்தின் தேவனாய் இருக்கிறார். God says this is the way you must be. தேவன் சொல்கிறார், நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். You can say, who is he to tell me? நீங்க சொல்லலாம், எனக்கு சொல்ல இவர் யார் என்று. He created everything. அவர்தான் எல்லாவற்றையும் He created you and I. உங்களை என்னையும் So சிருஷ்டித்தார். he says, live like this. ஆகவே சொல்லுகிறார் அவர், இப்படி வாழுங்கள், Be like this. இப்படி இருங்கள், Do this. இதை செய்யுங்கள், Don't do this. இதை செய்ய வேண்டாம். This is what justice is. நியாயம் என்றால் இதுதான். And when you violate God's law, தேவனுடைய பிரமாணங்களை நீங்கள் மீறும் போது God is not just upset. ஏதோ ஆண்டவர் சும்மா கோச்சிக்கல. No, you have violated a law of God. கிடையாது, தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மீறி Now, விட்டீர்கள். for example, உதாரணத்துக்கு பாருங்க, if you went and murdered, நீங்க போய் கொலை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, judge கோச்சிக்கோ போறாரு. No, he's going to take the book, அவர் புஸ்தகத்தை எடுப்பாரு, the law book. சட்ட புஸ்தகம். He's going to frame charges on you and nail you according to the law. முடிஞ்ச அளவுக்கு சட்டத்தின்படி எல்லா குற்றச்சாட்டுகளை வச்சு உங்களை உள்ள தள்ளி He's going to count how many counts you are accused and proven guilty of. எத்தனை விஷயங்கள் உங்க மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் பாப்பாரு. It is not a personal thing with the judge. God judge is not going to go and lose sleep over how you have done this. இது உங்களுக்கும் ஜட்ஜுக்கு இருக்க தனிப்பட்ட உறவு கிடையாது. உங்களுக்கு ஏன் இதை செஞ்சிட்டீங்கன்னு ஜட்ஜி தூக்கம் இல்லாம தவிக்க. அவர் போய் வீட்டுல தூக்கத்தை இழந்து என்ன அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காது கிடையாது. அவர் வந்து அடுத்த நாள் புக் எடுத்து கரெக்டா வாசித்து போறாரு. ஓ, தூக்கு தண்டனை தான் உனக்கு. That is the way it is. பாருங்க, அப்படிதான் இது. You see, when man sins, பாருங்க, மனிதன் பாவம் செய்யும் போது it's not that God is upset. God's laws are violated. Then the punishment according to what God has prescribed comes upon man. ஏதோ தேவன் கோபித்துக் கொண்டார் என்று கிடையாது, தேவனுடைய பிரமாணம் மீறப்பட்டது, ஆகவே அதற்கேற்ற தண்டனை மனிதனுக்கு உண்டாக வேண்டும். This is the thing that is terribly wrong with this particular theory. இந்த குறிப்பிட்ட தேரியிலே பயங்கரமான தவறு இதுதான். They say that God's honor only was என்ன upset. சொல்றார், தேவனுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டு So விட்டது. how did Jesus come to restore God's honor? ஆகவே தேவனுக்கு ஏற்பட்ட இந்த இழுக்கை இயேசு எப்படி சரி செய்தார்? According to their idea, அவருடைய எண்ணப்படி they say Jesus came and first of all lived a life of perfect obedience என்ன to God. சொல்கிறார்கள், இயேசு வந்தார், பிறகு தேவனுக்கு ஏற்றவாறு பூரணமாய் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். Lived without any sin. எந்த விதமான பாவமும் இல்லாமல் வாழ்ந்தார். Perfect obedience to God. தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். Now God's honor was somewhat satisfied. இப்பொழுது தேவனுடைய மரியாதை ஓரளவு நிலைநாட்டப்பட்டது. கர்த்தர் கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு. கோச்சிக்கிட்ட கர்த்தர் கொஞ்சம் திருப்தி. Because he lived a sinless life. ஏனென்றால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். But then he could have stopped there.
பிறகு பாருங்கள் அங்கேயே அவர் நிறுத்தி இருக்கலாம். Jesus could have said, all right, I've done my part, I've satisfied you. இயேசு சொல்லிருக்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டேன், உம்மை திருப்தி செஞ்சிட்டேன். But then he went over and above that. ஆனா பாருங்க அதற்கும் மேலாக அவர் சில காரியங்களை செய்தார். You see, he went over and above that and died on the cross. அதுக்கும் மேலா போய் சிலுவையிலே மரித்தார். He need not have died because he did not commit any sin. பாருங்க அவர் எந்த பாவம் செய்யல, ஆகவே அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. But anyway, he wanted to do this extra work. என்றாலும் இந்த எக்ஸ்ட்ரா வேலையை அவர் செய்ய விரும்பினார். He wanted to do something more than was required by him. தேவைக்கும் அதிகமாய் சில ஒரு வேலையை அவர் செய்ய விரும்பினார். So he died on the cross. ஆகவே சிலுவையிலே மரித்தார். He need not have done that, but he has done that. அப்படி செய்திருக்க தேவையில்லை, ஆனா செய்து விட்டார். That's another thing wrong. பாருங்க இது இன்னொரு தவறு. We believe that he needed to do that. It was absolutely necessary. நாம் என்ன சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம், அது கண்டிப்பா அவசியம், அவர் மரித்தே ஆக வேண்டும். But these people say he need not have done that, but he did it ஆனா extra. இவங்க என்ன சொல்றாங்க, அவர் மரித்திருக்க தேவையில்லை, ஆனா எக்ஸ்ட்ராவா அப்படி செஞ்சார். By this extra work that he has done, அவர் செய்த இந்த எக்ஸ்ட்ரா வேலையின் மூலமாய் God is so pleased and satisfied that God looks down and says, I'm going to reward my son now. தேவன் அந்த அளவுக்கு இயேசுவின் மீது பிரியப்பட்டு என்ன சொல்லிவிட்டாராம், இப்போது நான் உமக்கு பலனளிக்க போகிறேன். God looks at the cross, தேவன் சிலுவையை பார்க்கிறார். says, oh my son, you don't have to do that. என்ன சொல்லுகிறார், மகனே நீ இப்படி செய்ய வேண்டியதில்லை, You lived a good life, I like that. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர், எனக்கு ரொம்ப But you have done பிடிச்சிருக்கு. this extra work. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா வேலையை நீர் செய்து And விட்டீர். because you have done so much, நீர் இந்த அளவுக்கு செய்தபடி I'm going to bless you. நான் உம்மை I'm going to ஆசீர்வதிக்கிறேன், reward you with great reward. உமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க But போகிறேன். then the son is so good. பிறகு குமாரன் பாருங்க, அவர் அவ்வளவு நல்லவர். He looks at the father. அவர் பிதாவை பார்க்கிறார். According to this theory, he says to him, இந்த தியரியின்படி அவர் என்ன சொல்லுகிறார், he says, oh Lord, I don't want your reward, give it to all the people. ஓ ஆண்டவரே, உம்முடைய பலனெல்லாம் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு கொடுத்துருங்க. So through the cross, we receive the blessing of forgiveness and favor with God. ஆகவே சிலுவையின் மூலமாக பாவ மன்னிப்பு, தேவனுடைய தயவு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். He need not have died, அவர் மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, unnecessary, அது தேவையில்லை. but he did that extra. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சார். Totally wrong. முற்றிலும் தவறு. If he did not die, அவர் மரிக்கவில்லை there என்றால் will be no forgiveness of sin. பிறகு பாவ மன்னிப்பே கிடையாது. Without the shedding of blood, there is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. The soul that sins must die. பாவம் செய்கிற ஆத்துமா மரித்தே ஆக வேண்டும். Death was necessary, therefore cross was necessary. மரணம் அவசியம், ஆகவே தான் சிலுவை அவசியம். The death of Jesus on the cross is my death. இயேசுவின் சிலுவை மரணம் என்னுடைய மரணம். I can live today because he died there. அவர் அன்றைக்கு மரித்ததனால தான் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். His life would not satisfy God. அவருடைய வாழ்க்கை தேவனை திருப்தியாக்க முடியும். Only his death can satisfy அவருடைய God. மரணம் மட்டுமே தேவனை திருப்தி செய்ய His முடியும். death is not an extra work, it is the work. அவருடைய மரணம் எக்ஸ்ட்ரா வேலை அல்ல, அதுதான் வேலையே. If he did not do that work, if he lived and taught good things, it will never do anything for அந்த man. வேலையை செய்யாமல் அவர் நன்றாய் வாழ்ந்து நல்லதை போதித்திருந்தால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. By that satisfaction, we could not have obtained eternal redemption. அப்படி அவர் தேவனை திருப்தி செய்திருந்தால் நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்காது. Extra work did not save us. எக்ஸ்ட்ரா வேலை நம்ம It ரட்சிக்கவில்லை. is the work he came to do. அந்த வேலையை தான் அவர் செய்ய That is வந்தார். why he says, for this hour came I ஆகவே தான் அவர் into the சொன்னார், இந்த world. வேலைக்காகவே நான் இந்த உலகத்துல வந்தேன். This hour. இந்த வேலைக்காக. Even when he said, if it is possible, remove this cup from me. கூடுமானால் அந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றும் என்று அவர் சொன்னபோது கூட Then immediately he gets right on line. உடனடியாக அவர் சரியாயிறார் He பாருங்க. realizes what he has done. நான் என்ன செய்ய வந்தேன்னு உணர்றார். And then he says, பிறகு சொல்லுகிறார், oh, nevertheless, not my will, but thine be ஆயினும் done. என்னுடைய சித்தமல்ல, உம்முடைய சித்தம் ஆகட்டும். Thereafter it says that he steadfastly set his face toward Jerusalem, to go to Jerusalem. அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு போக அதற்கு நேராய் தம்முடைய முகத்தை திருப்பினார். Why towards Jerusalem? ஏன் எருசலேமுக்கு நேராய்? To die. மரிப்பதற்கு. Why is he going to Jerusalem? ஏன் எருசலேமுக்கு போகிறார்? The disciples are saying to him, சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, when we went to near Jerusalem one time, just before his death, he made one trip to Bethany, to Lazarus' death, பாருங்க மரிக்கிறது Lazarus' home. கடைசியா எருசலேம் போறதுக்கு முன்னாடி ஒரு முறை லாசரு வீட்டுக்கு போனார், பெத்தானியாவுக்கு. They are already waiting to kill him there. ஏற்கனவே அவரை சாகடிக்க காத்துட்டு This is இருக்காங்க. only few miles from Jerusalem. எருசலேமுக்கு கொஞ்சம் மைல் தூரம் தான் இது இருக்கு. On the outskirts. எருசலேமுக்கு வெளியே The இருக்கு. disciples said, come, let's all go and die with him. சீஷர்கள் சொல்றாங்க, வாங்க எல்லாரும் போய் அவரோட கூட சேர்ந்து They சாவோம். know very well, if he goes to Jerusalem, he's finished, he's இவங்களுக்கு dead. நல்லா தெரியும், இவர் எருசலேமுக்கு போனா அவ்வளவுதான் அவர் They're going to kill him. சாகடிக்க But போகிறார். yet the Bible says, nevertheless, not my will, but thine be done. And then he steadfastly set his face toward Jerusalem.
and moved there and went there and died there. என்றாலும் வேதம் சொல்லுகிறது என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகக்கடவது என்று சொல்லிவிட்டு எருசலேமுக்கு போக அதற்கு நேராய் தம்முடைய முகத்தை திருப்பினார் என்று. They didn't come and catch him like a common thief hiding. ஏதோ சாதாரண திருடன் ஒளிச்சிட்டு இருக்கும்போது வந்து பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி இவரை பிடிக்கவில்லை. He helps them. இவர் உதவி செய்யறார் He அவங்களுக்கு. says, hello, I'm here. அவர் சொல்ற ஹலோ இங்க தான் இருக்கேன் நான். Here, catch me. என்ன பிடிச்சீங்க? I'm ready to go. நான் வர ஆயத்தமா இருக்கேன். Come on, let's go. வாங்க நாம போலாம். Because this is why I came. என்னால் இதற்காக தான் நான் வந்தேன். I came to die. நான் மரிக்க வந்தேன். Die on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே மரிக்க. See, that is why we can't accept these things. ஆகவே தான் இந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள But can முடியாது. you believe this man was the Archbishop of Canterbury? இந்த மனுஷன் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரியா இருந்தார் நம்ப முடியுதா? And he is the one that brought about this theory. இவர்தான் இந்த மாதிரி தியரி எல்லாம் கொண்டு வந்தார். And this man was the head of a whole great denomination that spreads all over the world. பாருங்க உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சபை பிரிவின் தலைவர் இவர். Churches everywhere. அந்த சபை எல்லா இடத்துலயும் இருக்கு. But yet the leader brings this kind of idea. ஆனா அந்த தலைவனை பாருங்க இந்த மாதிரி என்னெல்லாம் கொண்டு வரார். That is why the church becomes lifeless. ஆகவே தான் சபை ஜீவனற்றதா இருக்கிறது. This is like pulling the life plug out of the church. இது எப்படி இருக்கு சபையில இருந்து உயிர் நாடியை புடிங்க எறிகிற மாதிரி இருக்கு. Sinner cannot receive forgiveness. பாவி பாவ மன்னிப்பை பெற There முடியாது. is no hope for the sinner. பாவிக்கு நம்பிக்கை இல்லை. Without a proper message about the cross of Calvary, the sinner cannot receive forgiveness, cannot be saved. கல்வாரி சிலுவை குறித்த சரியான செய்தி சொல்லப்படாமல் பாவி ரட்சிக்கப்பட முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது. You can stand there and serve communion every week. வாரம் நின்னு திருவிருந்து கொடுக்கலாம். You can sing the song and you can preach the message. பாட்டு பாடலாம், செய்தியும் You பிரசங்கிக்கலாம். can turn here and turn here. இந்த பக்கமும் திரும்பலாம், அந்த பக்கமும் You திரும்பலாம். can do the motions, sit down, kneel down and get up. உட்காரலாம், முட்டி போடலாம், எழுந்திருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். You can pray. ஜெபம் பண்ணலாம். It's not going to do anything எதுவும் எதையும் செய்யாது. for anybody. யாருக்கும் சரி. There will not be any life. அங்க ஜீவனே இருக்காது. Because what they say about the cross is fundamentally wrong. ஏன்? It does not provide salvation for man. ஏனென்றால் சிலுவை குறித்து அவர் சொல்லுகிற காரியங்கள் அடிப்படையிலே தவறா இருக்கிறது. அது ரட்சிப்பை அருள முடியாது. Because they consider the death of Christ as something that is optional. It could have happened or could not have happened. Did not have happened. It is not a necessity. ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணம் அவசியம் என்று அவர்கள் சொல்வதில்லை. நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். This is how the church dies, my friend. இப்படிதான் சபை சாகிறது. You can have buildings, கட்டிடங்களை you can have வச்சிருக்கலாம். you can have organization. பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்கலாம். You change this one doctrine and you take one false view about this doctrine, there will be nothing there. Nobody will get saved. There is no salvation, nothing there. இந்த உபதேசத்தை குறித்து ஒரு தவறான கருத்தை எடுத்துட்டு வாங்க, பிறகு யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், ரட்சிக்கப்பட முடியாது. Nothing to offer to the dying man. சாகர மனுஷனுக்கு கொடுக்க எதுவும் இருக்காது. No salvation. ரட்சிப்பு இல்லை. Then why is the church there? பிறகு ஏன் சபை இருக்கணும்? Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Do you understand what I'm talking நான் என்ன about? சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? All right, let's go on to the next one. சரி, அடுத்த காரியத்துக்கு நாம் சொல்லுவோம். The next wrong or false view concerning the meaning of Christ's death. கிறிஸ்துவின் மரணத்தின் அர்த்தத்தை குறித்து உள்ள அடுத்த தவறான கருத்து. It is called the example theory. இது எக்ஸாம்பிள் தியரி என்று அழைக்கப்படுகிறது. Now, these people that believe in the example theory say, இந்த மாதிரி தியரியை நம்புகிறவர்கள் என்ன they சொல்கிறார்கள்? say he came into the world to live a perfect life. ஆனால் இயேசுவானவர் ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ இந்த உலகத்துக்குள்ள When he வந்தார். came into the world, he kept the law. அவர் இந்த உலகத்துல வந்தபோது நியாயப்பிரமாணத்தை He கைக்கொண்டார். wanted to live as a good example of obedience to God and his will. தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நல்ல முன்மாதிரியை காண்பித்தார். He wanted us to show a good example. நல்ல உதாரணத்தை முன்மாதிரியை காண்பிக்க And விரும்பினார். this effort of his to show as a good example went as far as his death even. எந்த அளவுக்கு முன்மாதிரியை இருக்க பிரயாசப்பட்டார், சிலுவையின் மரணம் வரை அப்படி இருக்க பிரயாசப்பட்டார். Why he went and died? ஏன் அவர் சிலுவையிலே போய் He was மரித்தார்? trying to show an example to us. நமக்கு முன்மாதிரியா இருக்க முயற்சித்தார். What example? என்ன முன்மாதிரி? Just showing us, well, if you're a good man, some people will kill you, so you be ready to die also. நல்ல மனுஷனா இருந்தா சில பேர் உன்னை கொல்லுவார்கள், அதற்கும் ஆயத்தமா He's இருக்கணும். trying to show an example how you must be sacrificial, how you must love, how you must be. எப்படி தியாகத்தோடு இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இதெல்லாம் முன்மாதிரியாய் காண்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். Even to the point of death. சிலுவையின் மரண பரியந்தம் He கூட is showing us an example of how we should die. எப்படி மரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். You must be even ready to die. மரிக்கவும் ஆயத்தமா இருக்கும். That's his whole example. இதுதான் அவருடைய முன்மாதிரி. You must believe what you believe.
You must believe what you believe நீங்கள் நம்புகிறதை நம்ப வேண்டும். and be ready to die for what you believe. அதே சமயத்தில் நீங்கள் என்னத்தை நம்புகிறீர்களோ அதற்காய் மரிக்கவும் ஆயத்தமா இருக்க வேண்டும். This is his great example. இதுதான் அவருடைய மிகப்பெரிய Example முன்மாதிரி. is to live a moral, good life, அதாவது என்ன, நல்ல சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு speak the முன்மாதிரி. truth, சத்தியத்தை பேசணும், love God, தேவனை நேசிக்க love வேண்டும், others, மற்றவர்களை நேசிக்க and வேண்டும். for this you may be killed and you be ready for that. இதற்காக ஒருவேளை உங்களை கொன்று போட்டாலும் அதற்கும் ஆயத்தமா இருக்கணும். And what is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? Salvation is simply look at his example and follow his example. ரட்சிப்பு என்றால் வேறொன்றும் கிடையாது. அவருடைய முன்மாதிரியை பாருங்கள், அதை அப்படியே பின்பற்றுங்கள். Live like him and be ready to die like him. அவரை போல வாழுங்கள், அவரை போல மரிக்கவும் ஆயத்தமா That is இருங்கள். what is salvation. ரட்சிப்பு என்றால் அதுதான். So they say we are not saved by his death, we are saved by his teaching. ஆகவே என்ன சொல்லுகிறார்கள்? நாம் அவருடைய மரணத்தின் மூலம் ரட்சிக்கப்படுவதில்லை, அவருடைய போதனையின் மூலம் We are ரட்சிக்கப்படுகிறோம். not saved by his death, we are saved by his example. அவருடைய மரணத்தின் மூலம் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, அவருடைய மாதிரியின் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறோம். There are some wonderful sounding scholars and men that you will fall for if you heard them preach on this. சில ஆட்கள் இருக்கிறாங்க, அற்புதமான ஆட்கள். அவங்களுடைய பிரசங்கத்தை இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அது அப்படியே உண்மை நம்பி I have விழுந்துருவீங்க. read one particular book that I can think of a very famous man who preaches this. பாருங்க, இத பிரசங்கிக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஆள் ஒருவர். அவருடைய புத்தகத்தை நான் வாசித்தேன். You know, he's one of the greatest writers of this century. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். But one great preacher that I like, you know, who believes like us, you know, he said he's the most dangerous man on earth in this century. நாம பிரசங்கிக்கிறோமே, இது போல விசுவாசிக்கிற இன்னொரு எழுத்தாளர் பிரசங்கர் சொல்றார், இந்த நூற்றாண்டின் ரொம்ப பெரிய ஆபத்தான மனுஷனே அவர்தான். Why he is most dangerous? ஏன் ரொம்ப ஆபத்தானவர்? Because he can present this theory in the most beautiful way. When he preaches, you will really fall for it. You will believe it. And you will go for it. இந்த தியரி ரொம்ப அழகா பிரசங்கிப்பார். அதை கேட்டீங்கன்னா அப்படியே விழுந்துருவீங்க மயங்கி. Oh, example theory. ஓ, இந்த எக்ஸாம்பிள் தியரி. He'll give you point by point this wonderful example of Jesus. ஒவ்வொரு பாயிண்டா கொடுப்பார். இயேசு எப்படி அவ்வளவு அற்புதமான மாதிரியா இருந்தார். Everything is right. எல்லாமே The சரிதான். stories are good. அந்த கதைகள்லாம் The நல்லது. moral lessons are good. சன்மார்க்க பாடங்கள் நல்லது. Application to our life is good. நம்முடைய வாழ்க்கையில அதை எவ்வாறு செயல்படுத்துவது அதுவும் நல்லதுதான். All those things are good. இந்த காரியங்கள் எல்லாமே நல்லதுதான். But what does he say when it comes to the cross? ஆனால் சிலுவை என்று வரும்போது என்ன சொல்லுகிறார்? You see, this is what I found out by studying. You see. பாருங்க, படிக்கிறது மூலமா இதைதான் நான் கண்டுபிடித்தேன். You see, before I knew these things, பாருங்க, இந்த காரியங்கள் எனக்கு if a தெரிவது man talked so nice and gave so many nice stories and told me how this wonderful Jesus, we must follow him and live like him, I would just do that. I'll just follow it. ஒரு மனுஷன் நல்ல இயேசுவானவர் எவ்வளவு அற்புதமான மனுஷன், அவரை பின்பற்றணும் இப்படி பண்ணலாம் சொல்லி இருந்தா எழுதி இருந்தா நான் அதை கேட்டு அப்படியே போயிருப்பேன் Those days. அந்த நாட்கள்ல. But after I studied, ஆனா நான் படிக்க ஆரம்பிச்ச now you know what I look for? இப்ப நான் என்ன பார்க்கறது தெரியுமா? All right, I know Jesus lived an exemplary life. இயேசு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தா அதெல்லாம் And சரிதான். we can follow that. அதை பின்பற்றலாம். But what do you say about his death? ஆனால் அவருடைய மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? Oh, I can read on and look into that man and what he talks about his death, and I can find out where he is coming from. அவருடைய புத்தகத்தை தொடர்ந்து வாசித்து இயேசுவின் மரணத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் வாசிக்கும் போது அந்த மனுஷன் எங்க இருந்து வராருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். You read about him talking about his death. அவருடைய மரணத்தை குறித்து அவர் என்ன சொல்றான்னு வாசித்து பாருங்க. Vala vala kola kola. There is meddling. அங்கதான் போட்டு குழப்புறாரு பாருங்க. You know, there is not. Well, we are not. The blood doesn't save us. அங்கதான் அப்படியே வருவார். ரத்தம் நம்ம ரட்சிக்கிறது இல்ல. His blood doesn't save us. அவருடைய ரத்தம் நம்ம ரட்சிப்பது இல்ல. You know, his blood just shows us that this is what happens to good people. பாருங்க, நல்லவங்களுக்கு இதுதான் நடக்கிறது என்பதை அவருடைய ரத்தம் காண்பிக்கிறது. That is why he shed his blood. ஆகவே தான் அவர் ரத்தம் His சிந்தினார். blood doesn't wash our sins அவருடைய away. ரத்தம் நம்முடைய பாவம் எல்லாம் கழுவுது இல்ல. You see, most dangerous. பாருங்க, ரொம்ப ஆபத்தானது. You see, he says we are saved by example. சொல்லுகிறார், முன்மாதிரியின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். One great reason why we can't accept that is இதை ஏன் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். because example can't save us. ஏனென்றால் முன்மாதிரி நம்மை ரட்சிக்க முடியாது. You see, soul that sins shall die. பாருங்கள், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். And the soul that sinned cannot follow an example and be saved. பாவம் செய்கிற ஒரு ஆத்துமா ஒரு முன்மாதிரியை பின்பற்றி ரட்சிக்கப்பட முடியாது. Moreover, the soul that sins is sinning because it can't help it. It's under the bondage of sin. A sinner is sinning because he is a sinner and he is totally a slave to sin.
and he cannot follow the example of Jesus. அது மட்டுமல்ல, பாவம் செய்கிற அந்த ஆத்துமா தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கு. ஏனென்றால் அவன் பாவத்துக்கு பிசாசுங்க அடிமையா இருக்கிறான். இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி அவனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. You can preach to a sinner all day about following Jesus' example, he cannot follow. ஒரு பாவி கிட்ட இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அதன்படி வாழ் என்று நாள் முழுதும் சொன்னாலும் அவனால முடியாது. Maybe in his deeds he may prove that he is right. In his deeds he may prove that he is following the example. அதாவது தன்னுடைய செயல் மூலமா ஒருவேளை அவன் காண்பிக்க முயற்சிக்கலாம், நான் இயேசுவை தான் பின்பற்றுகிறேன் என்று. I've not murdered, I've not stolen, I've not lied, I've not done this, that. நான் திருடல, கொலை பண்ணல, பொய் பேசல, இத பண்ணல, அத பண்ணல. But is that man's heart and mind like Jesus? ஆனால் அந்த மனிதனுடைய மனமும் இருதயம் இயேசுவை போல இருக்கிறதா? Is he like Jesus in his heart? தன்னுடைய இருதயத்திலே இயேசுவை போல இருக்கிறானா? He cannot say, I believe in the Sermon on the Mount and here is my ethic. I like Christian ethic and I will follow it. நான் மலப்பிரசங்கத்தை நம்புறேன், இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ நெறிமுறை, இது அப்படியே நான் பின்பற்றுவேன் அவன் சொல்லலாம். What does Sermon on the Mount say? மலப்பிரசங்கம் என்ன சொல்லுகிறது? It says not if you committed murder you are a murderer. கொலை செஞ்சாதான் நீ கொலைகாரன் கிடையாது. If you call your brother a fool you are a murderer. சகோதரனை பார்த்து மூடன் என்று சொன்னாலே நீ That கொலைகாரன். means murder is in your heart. அப்படி என்றால் கொலை இருதயத்தில் இருக்கிறது. Not the murderers are murderers. The ones who think murder in their hearts have this evil nature in their hearts. கொலை செய்கிறவள் தான் கொலைக்காரன் என்று கிடையாது, அந்த எண்ணம் அந்த சுபாவம் உள்ளத்தில் இருக்கிறது, அவர்களே அப்படிதான். An adulterer is not an adulterer because he has done the act of adultery. ஏதோ ஒருத்தன் விபச்சாரம் செய்தாதான் ஒரு விபச்சாரம் என்று Oh, கிடையாது. Jesus said if you look at a woman with a lustful eye, you have already committed adultery with her. இயேசு சொன்னார், இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தாலே நீ ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சிட்ட. So these good moral men will say, I am following the example of Jesus. ஆகவே இந்த நல்ல சன்மார்க்கவாதிகள் என்ன சொல்வாங்க, இயேசுவின் மாதிரி நான் பின்பற்றுகிறேன். Oh, Sermon on the Mount I like. ஓ மலப்பிரசங்கம் எனக்கு ரொம்ப Oh, பிடிக்கும். what good preaching. என்ன நல்ல போதனை. Thou shalt not commit adultery. விபச்சாரம் செய்யாது இருப்பாயா? I have never done it. நான் விபச்சாரமே செய்ததில்லை. But in the heart it will be there. ஆனா இருதயத்தில் அது இருக்கும். In the heart it's a big problem for them. இருதயத்தில் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. Is their heart like Jesus? இருதயம் இயேசுவை போல இருக்கா? No, my friend. கிடையாது நண்பர்களே. Then what is the point of following example of Jesus? அப்படி இருந்து இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி என்ன Example பிரயோஜனம்? of Jesus hasn't saved that man. இயேசுவின் மாதிரி அந்த மனுஷனை ரட்சிக்கவில்லையே. Salvation that we are preaching is a deliverance that takes place supernaturally in the heart of man. நாம் பிரசங்கிக்கிற ரட்சிப்பு ஒரு விடுதலை, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நடக்கிறது. The very root of sin is broken. பாவத்தின் வேரங்கு பிடுங்கப்படுகிறது. A new nature is implanted. புதிய சுபாவம் அங்கு நடப்படுகிறது. Man or woman becomes a child of God, born of அந்த God. ஆணோ அந்த பெண்ணோ தேவனுடைய பிள்ளையே மாறுகிறான், தேவனாலே அவன் பிறக்கிறான். Not a sinner trying to do good things, but a child of God, born of God, with the nature of God, naturally living a spiritual life. ஒரு பாவி நல்ல காரியங்களை செய்ய முயற்சிப்பதில்லை, தேவனுடைய பிள்ளை, தேவனால் பிறந்தவன், இயற்கையிலே தேவனுடைய சுபாவத்தை கொண்டவன், அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Are you a sinner trying to do good things? ஏதோ Are you sinner trying to do good things? Sinner trying to do good things? ஏதோ பாவி நல்ல காரியங்களை செய்ய முயற்சிக்கிற மாதிரியாது No, no, no. கிடையாது. You are a child of God. நீங்கள் தேவனுடைய New பிள்ளை, nature, புதிய சுபாவம் new இருக்கு, ability, புதிய திறமை new இருக்கு, power, புதிய வல்லமை இருக்கு, born of God. தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். And because of this new nature, good deeds come out of இந்த you. புதிய சுபாவத்தை நிமித்தம் இந்த கிரியைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. So, we are not saved by example. ஆகவே நாம முன்மாதிரியின் மூலமாய் But a ரட்சிக்கப்படுகிறோம். greater and more fascinating reason is this. ஆனா இதை விட மிகப்பெரிய ரொம்ப வேடிக்கையான ஒரு காரணம் இதுதான். And that is, அது என்ன தெரியுமா? if we are saved by examples, முன்மாதிரி மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்றால், வேடிக்கையான காரணம் இல்ல, இதை விட மிக அற்புதமான காரணம். If we are saved by example, நாம் முன்மாதிரியின் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், then let me ask you, how were the Old Testament saints saved பிறகு that lived before Jesus? இயேசுவுக்கு முன்னாலே வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? Because the Bible says ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, that the Old Testament saints like Abraham, Isaac and Jacob, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள், Moses, Joshua, Elijah, Elisha and all these people, மோசே, யோசுவா, எலியா, எலிசா how போன்றவர்கள், were they saved? அவங்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? They were not saved by the blood of the lamb that they killed. அவர்கள் பலியிட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. When they killed the lamb, they were showing that they believe that Jesus will come and die for their sins
and bring about atonement for their sins later on. அந்த பலியை கொண்டதன் மூலமாய் ஒரு நாளிலே இயேசுவானவர் வருவார், தன்னுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்துவார், அதன் மூலமாய் பாவத்துக்கான நிவாரணத்தை செய்வார். அதை நாங்கள் நம்புகிறோம் என்று காண்பித்தார்கள். Because the book of Hebrews says the blood of bulls and goats cannot cleanse our conscience. ஏனென்றால் எபிரேய நிருபம் சொல்லுது, ஆடு மாடுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ண கூடாது. So if they depended upon the blood of bulls and goats, their conscience would not have been cleansed. ஆகவே ஆடு மாடுடைய ரத்தத்தை அவர்கள் நம்பி இருந்தால் அவருடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டிருக்க முடியாது. They would not have been saved. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. How were they saved? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? By expressing faith that Jesus will come. He is the Lamb of God. He will die. His blood will take care of them. இயேசு வருவார், அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் மரிப்பார், அவருடைய ரத்தம் எங்கள் பாவங்களை நீக்கும் என்று அவர்கள் நம்பினர் மூலமாக. Jesus said about Abraham, Abraham saw my day and he rejoiced in it. He was glad in it. இயேசு ஆபிரகாம் குறித்து சொல்லும்போது அவன் என்னுடைய நாளை காண வாஞ்சித்தான், அதை கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லுகிறார். Paul says about Abraham that the gospel was preached to Abraham. ஆபிரகாம் குறித்து பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அவனுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. I tell you, Abraham believed the gospel of our Lord Jesus Christ and was saved. பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஆபிரகாம் விசுவாசித்து அதன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார். There is no one method of salvation for the Old Testament and another method of salvation for the New Testament. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு விதமான ரட்சிப்பும் ஒரு விதமான ரட்சிப்பின் முறையும், புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு விதமான ரட்சிப்பின் முறையும் கிடையாது. I say this because I've heard churches preach that. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சபையிலே இப்படி பிரசங்கித்திருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். They were saved like that, but we are saved like என்ன this. சொல்றாங்க, அவங்களாம் இப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, நாமெல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டோம்? No. கிடையாது. We are all saved by only one way. எல்லாரும் ஒரே வழியின் மூலமாக தான் There is only ரட்சிக்கப்படுகிறோம். one salvation through one means. பாருங்கள், ஒரே வழியின் மூலமாய் ஒரே ஒரு ரட்சிப்பு தான் உண்டு. From Adam to the last man that will ever be can be saved by only one means. ஆதாம் முதற்கொண்டு கடைசி மனிதன் வரையிலே ஒரே ஒரு வழியின் மூலமாய் தான் ரட்சிக்கப்பட முடியும். Adam the first sinner to the last sinner will be saved only through one person. முதல் பாவியாகிய ஆதாம் முதற்கொண்டு கடைசி பாவியாக மனிதன் வரை ஒரே ஒரு வழியின் மூலமாய் தான் ரட்சிக்கப்பட And that முடியும். is through God's Son Jesus Christ and what he had done on the cross of அதுதான் Calvary. தேவ குமாரனாகிய இயேசுவின் மூலமாகவும் அவர் சிலுவையிலே செய்த காரியத்தின் So மூலமாகவும். all the Old Testament saints, the Bible says, were saved through the blood of Jesus. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தான் Let me ரட்சிக்கப்பட்டார்கள். read to you a fantastic verse which I dealt with in teaching Romans. ரோம நிருபத்தை போதித்த போது உங்களுக்கு போதித்த ஒரு அற்புதமான வசனத்தை நான் We'll வாசிக்கிறேன். read this and close. இதை வாசித்து நாம் முடிப்போம். Romans 3:25. ரோமர் 3:25. Whom God set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remissions of sins that are past through the forbearance of God. 25-26 பாருங்கள். தேவன் பொறுமையாய்ந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை குறித்து தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். முற்காலத்தில் நடந்த பாவங்கள். It's talking about sinners of the past, sinning in the past. How the past sins of the sinners of the past before Christ, how was it atoned? கிறிஸ்துவுக்கு முன்னாலே வாழ்ந்த முற்காலத்துல வாழ்ந்த பாவிகள் முற்காலத்துல செய்த பாவங்கள் எப்படி நீக்கப்பட்டது, அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. It's talking there. இங்க சொல்லுது பாருங்க. You know how was it cleansed? அது எப்படி நீ You know கழுவப்பட்டது, how Abraham's sin was forgiven? எப்படி ஆபிரகாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. The Bible says he was justified by faith. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். Faith in a goat, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல விசுவாசமா? faith in Jesus, இயேசுவின் மீது விசுவாசம், faith in the blood of Jesus, இயேசுவின் ரத்தத்தின் மீது விசுவாசம், justified through his blood. அவருடைய ரத்தத்தினாலே The நீதிமானாக்கப்பட்டான். sins of the past men and women of God of the Old Testament were dealt with and atoned by Jesus when he came 2000 years ago. இயேசுவானவர் 2000 வருடத்துக்கு முன்னே வந்தபோது அப்போதுதான் முற்காலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுடைய பாவங்களும் நீக்கப்பட்டது, சரி செய்யப்பட்டது.